வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் வெல்கம் டு ஆல்டி பாஸ். என்ன பிக் பாஸுக்கு ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்திருக்காரு இந்த வட்டம். ஐயோ இந்த ஆள் தான் இந்த வட்டம் இதை ஹோஸ்ட் பண்ண போறாரா வேண்டாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பூரா கதறலா இருக்குங்க. ஆமாங்க, உண்மையை தான் சொல்றேன். பிக் பாஸ் சீசன் 10 ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோட கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா விஜய்ஸ் மட்டும் வேண்டாம், விஜய் சேதுபதி வேண்டாம், ஐயோ இந்த ஆளை மட்டும் மாத்துங்களேன், கமல் சார் எங்க இருந்தாலும் வந்துருங்களேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் மேல கமெண்டா இருக்கு. 100 நாள் வேலை திட்டம் போட்டிருக்கேன், அதுக்கு அவ்வளோ லைக்கு. ஐ மிஸ் கமல் சார், விஜய் சார், விஜய் இஸ் நாட் ஃபிட் ஃபார் பிக் பாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட இதுல இந்த வட்டம் விஜய் சேதுபதிக்கு ஃப்ரெண்டா யாராவது உள்ள வந்து ஆக்ட் பண்ணுவாங்களான்னு வேற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோ எப்படி இருக்கு, பிக் பாஸ் சீசன் 10 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்து ஒரு அலசல். போன முந்தின சீசன் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்க. ஸோ அதுக்கு முன்னோடியாக த காமன் மேன் அப்படின்ற ஷோ ஒன்று ஆரம்பமாகுது. த காமன் மேன் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன விட வந்து பிக் பாஸ்ல பயங்கர அப்டேட்டா இருப்பீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் தெரியாத ஆட்களுக்கு இந்த வருட பிக் பாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல த காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ நடத்துறாங்க. நம்மள மாதிரி காமன் பீப்புள், நம்மளை காமன் ஒத்துக்குவீங்க தானே, சரி விடுங்க, நம்மள மாதிரி காமன் பீப்புள்ல இருந்து ஒரு ஆளை வந்து 1-2 பேரை வந்து செலக்ட் பண்றதுக்கு த காமன் மேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடுது. நான் அப்டேட்டடா இல்லைங்க, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்ஸாக இருக்கேன். பட் இந்த ப்ரோமோ பார்த்தது நான் ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். த காமன் மேனை வந்து யார் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சாருடைய மிகப்பெரிய ரசிகை, கமல் சாருடைய ரசிகை, கமல் சார் இவருக்கு ரசிகர், இவங்களுக்கு ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து எப்படியாவது டைட்டில் அடிச்சே ஆகணும் அப்படின்ற முனைப்போட அந்த சீசன்ல செயல்பட்டு பிரதீப்புடைய ரசிகர்களால் ரிவீட் அடிச்சு வெளியேற்றப்பட்ட மாயா அவர்கள். ஸோ அவர்கள் வந்து ரன்னர் அப் ஆனாலும் 3வது இடம் பிடிச்சாலும் 4வது இடம் பிடிச்சாலும் மாயா தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த சீசன் அந்த காமன் மேன் அப்படின்றது வந்து பயங்கரமான தீனியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக், மார்வலஸ், வண்டர்ஃபுல். சரிங்க, ஹோஸ்ட் இவங்க யாருங்க? ஜட்ஜு ராஜு, ஆரி மற்றும் ஓவியா. ராஜு ஆரி ஓகே, 2 பேரும் டைட்டில் வின்னர்ஸ். எதுக்கே ஓவியாவை கூப்பிட்டீங்க? ஓவியா டைட்டில் வின்னரா? அங்கதான் உங்களுக்கு வந்து இவங்க இந்த மாஸ் மூமெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் 10 சீசன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, போய் பாருங்க. விஜய் டிவியோட இதுல யூடியூப் சேனல்ல இருக்கு. அதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது எது தெரியுமா? அடிச்சிருவியா, நீங்க செட்டப் பண்ணுங்க, நாம செட்டப் பண்ணோம் அப்படின்னு இருக்குல்ல, அதான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கேன். அதான் வந்து காலமா பேசப்படுற பிக் பாஸ் உடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எஸ், ஓவியா அப்படின்ற ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. அந்த ஃபேன் பேஸ் வந்து சில பல காரணங்களால வந்து இடையில இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய படங்கள், இந்த மாதிரி சில சோஷியல் மீடியா கண்டென்ட்டுகள், அரசியல் இவங்களுடைய ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால வந்து பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த பிக் பாஸ் அப்படின்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஓவியா அப்படின்ற அந்த ஆள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படின்றது என்னைக்கும் நிலை நிற்கும்ன்றதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த சைடு ஆரி பார்த்தீங்கன்னா ஆரி அதே மாதிரி பிளேம் கேம் அவர் விளையாண்டாலும் நேர்மை, நீதி, நியாயம் அப்படின்னு அந்த சீசனை வந்து மாசா தூக்கிட்டு போயிருந்தாரு. ஸோ ஆரிக்கும் இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்படின்றது ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ், வண்டர்ஃபுல். அப்புறம் நம்ம செல்லக்குட்டி, அவனை பற்றி சொல்லவா வேணும்? பார்த்தாலே அப்படியே ரசிக்கணும்னு தோணுங்க. ராஜு அவன் மாதிரி ஒரு மனுஷன், அவரை மாதிரி இல்லை ஒரு மனுஷன் கிடைப்பாரா? இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறோம், ஸ்க்ரீனுக்கு வெளியும் அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜு. எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அந்த மாதிரி ஒரு காமெடியாக, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவுண்டர் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கின்னஸ் ரெக்கார்டே பண்ணுவேன்டா கவுண்டர் அட்டாக்ல அப்படின்ற மாதிரி. பட் நம்ம மற்றவங்க மனசை புண்படுத்துறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, காமெடியன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்மியாக பண்ணுவார் அப்படின்னு தோணுது. காமெடி மட்டும் பண்ணி டைட்டில் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த அதிபுத்திசாலிகளுக்கு வாயில கொடுத்துட்டு டைட்டில் அடிச்சு போன ஒரு மனுஷன். ஸோ இப்பயும் நமக்கு ராஜு அப்படின்னு நினைச்சா வந்து எத்தனை பேருக்கு ஒரு குட் ஃபீல் வருது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து ஒரு ஜட்ஜ் அப்படின்னு அமர்ந்திருக்கும் பொழுது மக்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் அப்படின்னு அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்கள், ஆப்போசிட்ல மக்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமா நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன், அது என்னன்னு சேர்த்து கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மாயா ஒரு சைடு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள வரப்போற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த காமன் மேனா இருக்காங்களா, அந்த காமன் மேன் அப்படின்ற பேட்ஜில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஆட்களா இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அடுத்தது இந்த சீசனுடைய ப்ரோமோக்கு வருவோம். விஜய் சேதுபதி அவர்களே, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுத்தது? சத்தியமா பிக் பாஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க ஒரு கோமாளியா மாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே தெரியுது. கமல் சார் வந்து ஒரு நாள் ஒரு 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 ஜுப்பா மாதிரி ஒன்று போட்டு வந்தார் அப்படின்றதுக்காகவே ட்விட்டரை பூரா தெருக்கி விட்டாங்க பசங்க.
என்ன இந்த ஆள் சுடிதார் போட்டு வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு. நீங்க போட்டு வந்திருக்கதை வச்சு எதுவும் சொல்லலையா அப்படின்னு உத்து பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க, என்னையா குடுகுடுப்புக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி தான் இருக்கு ட்ரெஸ்ஸும். எதுக்காக இந்த குடுகுடுப்புக்காரர் வேஷத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் குறி சொல்லி பார்க்குறீங்க, நாளைக்கு வரப்போகிற விஷயத்தை சொல்லி பார்க்குறீங்க, கோவமா சொல்லி பார்க்குறீங்க, அன்பா சொல்லி பார்க்குறீங்க, ஆனால் யாராலையும் உங்கள் கூட கனெக்ட் ஆகவே முடியலையே அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. அது எதனால் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் மக்களால் உங்களோடய கனெக்ட் ஆகவே முடியல. அது நீங்கள் அந்த சீசன் அந்த இதை எடுத்து பார்த்தாலே வேணும். சிம்பு பரவாயில்லன்னு போட்டிருக்காங்க, கமல் சார் திரும்பி வரட்டும்னு போட்டிருக்காங்க. பட் உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அது என்ன காரணத்தினால அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மக்களே. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எல்லா சீசனும் கெத்து வந்துருச்சு. சீசன் 10 நீ வந்ததுலேருந்து பிக் பாஸ் ஆயிடுச்சு வெத்து. சரியா, நீ வந்ததுலேருந்து பிக் பாஸ் ஆயிடுச்சு வெத்து. 10 கெத்து ஏதாவது சொல்லிட போகிறேன். ஆனால் விஜய் சேதுபதி மட்டும் இல்லைனா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கான. இந்த ஆளுக்கு வந்து அது செட் ஆகலையேங்க. அதை தாங்க மக்களும் சொல்கிறாங்க, நம்மளும் பல மாதமாக சொல்லிட்டு இருக்கோம். பட் பரவாயில்ல, இந்த சீசன் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுவாரான்னு பார்ப்போம். வேறு வழி இல்லை. 100 நாள் இது. அப்புறம் லோகோவை பற்றி பேசி ஆகணும். யாரா அதை டிசைன் பண்ணுறவன்? இன்னைக்கு ChatGPT இதை விட பெட்டரான லோகோ கொடுக்குண்டா. என்னடா யோசிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக இருக்குது. நீங்கள்லாம் பயங்கரமாக யோசிப்பீங்கடா, ஆனால் நாங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுவோன்றதுக்காக வந்து நீ இப்படி பண்ணுறாங்களா விஜய் டிவி என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் நல்லா இல்லை, லோகோ நல்லா இல்லை. ஓகே, இதை வந்து திவாகருடைய வாய்ஸில் ஒரு பாட்டு போட்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. திவாகர் வாய்ஸ் இவர் வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்காரு பாருங்க. யாரா இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா குக்கூத் கோமாளிக்குள்ளே இருக்கார் பாருங்க நம்ம டான்ஸ் மாஸ்டர். அவரே தான் இதை வந்து கோரியோகிராஃபும் பண்ணியிருக்காரு. சரி, என்ன இப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்த ப்ரோமோ வச்சு என்ன சொல்ல வரீங்க? ஸோ அதாவது சீசன் 10 வந்து பயங்கரமாக இருக்க போகுது. எல்லா சீசனும் கெத்து, சீசன் 10 வந்து சூப்பரு. சோலி முடிஞ்சு ரைட்ரா, சோலி முடிஞ்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. பிக் பாஸ் வந்து ஊரே கொண்டாடும் அப்படின்னு அதில் ஒரு லிரிக் வந்துச்சு. ஊரே கொண்டாடும் அப்படித்தானே? உங்களுக்கு தெரியும், ஊரே கொண்டாடுறதை நீங்க பார்த்தீங்க. 2 வருஷமா மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிருக்காங்க. எத்தனை பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க மக்களே. 2 வருஷமா மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிருக்காங்க. ஐயோ சாமி, கோமாளினாலும் பெரிய கோமாளி, இந்த ஆள் மாதிரி பெரிய கோமாளி இருக்கவே முடியாது. கொஞ்சமாவது என்ன சொல்றது, இந்த சீசனாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எலமெண்ட் ஏதாவது இருக்க மாட்டேறத பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க மக்களே. சீசன் 9 மனசு ரொம்ப ஒரு மாதிரி வலியாக இருந்துச்சு, என்னடா இப்படி போகிறாங்களே அப்படின்னு. அது சீசன் 10 மாறுமா அப்படின்றத பார்ப்போம். எலெக்ஷனுக்கு அப்புறம் மேலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் பிக் பாஸ், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பதிவு விடுங்க. ப்ரோமோ வெத்து, விஜய் சேதுபதி சுத்த வெத்து, த காமன் மேன் பொறுத்திருந்து